ஒரு தீய அறிஞரை பொறுத்தவரை கேட்பதை விட பேசுவதைத்தான் அதிகம் விரும்பக்கூடியவராக இருப்பார். தன்னுடைய பேச்சை அலங்காரப்படுத்தி பேசக்கூடியவராகவும், உள்ளதை உள்ளபடி பேசாமல் அதற்கு கூடுதல் தகவல்களை புனைந்து பேசக்கூடியவராகவும் இருப்பார். இவரை பொறுத்தவரை சரியாக செயல்படுவார் என்று உத்தரவாதம் அளிக்க முடியாது. பொதுவாகவே மௌனத்தில் தான் பாதுகாப்பும் ஞானமும் இருக்கிறது. அலைக்க பிஸ்ஸமத், நீங்கள் மௌனமாக இருங்கள். ஃபஇன்னஹு தக்லபு ஷைத்தான், மௌனம் ஷைத்தானை தோற்கடிக்கிறது. வ இய்யாய அன் தல்ஹக மின் கைரி அஜபின், தேவையில்லாமல் சிரிக்காதீர்கள். அவு தம்ஷிய ஃபி கைரி அரபின், தேவையில்லாமல் சுற்றித் திரியாதீர்கள். இது ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதாகவும் வருகிறது. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க மக்களுக்கு போதனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சபைக்கு ஒருத்தர் வந்தார். அவங்க தன்னுடைய பாடத்தை முடிச்சுட்டு வெளியே கிளம்புற நேரத்தில் அவங்கள்ட்ட வந்து சலாம் சொன்னார். உங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வேண்டி இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக 5000 திர்ஹத்தையும் 10 ஜோடி ஆடையையும் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவங்க கிட்ட அன்பளிப்பாக கொடுக்கிறார். அப்படி கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, இந்த மஜ்லிஸில் அமரக்கூடியவர்கள் இதுபோன்று மக்களால் தரப்படக்கூடிய அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்வது என்பது அல்லாஹ்வை மறுமையில் சந்திக்கிற போது அவருக்கு எந்த நற்பேரும் கிடைக்காமல் போய்விடும் என்பதாக இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க. யார் இந்த 5 இந்த 5 உங்களை அழைக்கிறாரோ, சந்தேகத்திலிருந்து நம்பிக்கையின் பக்கமாக அழைக்கிறாரோ, முகஸ்துதியிலிருந்து மன தூய்மையின் பக்கம் அழைக்கிறாரோ, உலக பற்றிலிருந்து பற்றற்ற தனத்தின் பக்கம் அழைக்கிறாரோ, பெருமையிலிருந்து பணிவின் பக்கம் அழைக்கிறாரோ, விரோதத்திலிருந்து நலன் நாடுவதின் பக்கம் அழைக்கிறாரோ, அப்படிப்பட்ட அறிஞரை தவிர மற்ற அறிஞர்களிடத்தில் நீங்கள் அமர வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த செய்தி மௌகூஃபாகவும் மர்ஃபூஆகவும் அறிவிக்கப்படுகிறது.